அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாரும் வந்து டெட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்டு இல்லைனா வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இதுக்கு நிறைய அப்ஜெக்ஷன் போயிருக்கு. அதுக்கு ப்ராப்பரா நம்ம வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணி ரிசல்ட் போட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நிறையா இருக்காதுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின் அந்த மாதிரி தான் அதிகபட்சம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக அதெல்லாம் வந்து ப்ரூஃபோட செக் பண்ணி தான் போடுவாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் அப்ஜெக்ஷன் போயிருந்தா எத்தனை கொஸ்டின் போயிருந்தாலும் சரி, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கு வந்து கிளியராக வந்து அவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஃபைனல் கீழே வந்து போட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து 82லேருந்து ஒரு 86 வரைக்கும் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆசிலேஷனில் இருப்பீங்க. அடுத்தது படிக்கிறதா வேண்டாமா ரிசல்ட் வரட்டும்னு உங்கள் மனநிலைமையை வந்து என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து அந்த குழப்பத்தில் தான் இருப்போம். ரிசல்ட் வந்து எப்படி வரப்போகுது, பாஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு. நல்லதே நடக்கும். பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் வராதுங்க. ஒரு 2 to 3 அந்த மாதிரி அதிகபட்சம் ஒரு அந்த மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் நிறையா சேஞ்சஸ் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறவங்க எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. தொடர்ந்து முழு மூச்சாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு வந்து ஆசிரியேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க எப்படியும் 1 வீக்கில் தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து தாராளமாக பிஇஓ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டெட்டில் வந்து இந்த வாட்டி நான் கிளியரே பண்ணலை, நான் பிலோ 82ல் தான் இருக்கிறேன், என்னால் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து பாஸ் பண்ண முடியாது, நான் மார்க் செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா பிஇஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் பிஇஓ எக்ஸாம் ஈஸி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அதில் உள்ளது மோஸ்ட்லி இதில் கவர் ஆகிடும். 50 to 60% கவர் ஆகிடும். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம எஃபோர்ட் போட்டு படிக்க வேண்டி வரும். ஸோ அதனால் பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெட்டு கிளியர் பண்ணவங்க எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி, பிஇஓ நீங்கள் 3லுமே எது உங்களுக்கு பாசிபிலிட்டியாக தோணுதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். டெட்டு கிளியர் பண்ணாதவங்க பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெட் எக்ஸாம் திரும்ப வந்து அவங்க கால்ஃபால் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட சிலபஸ் பார்த்திங்கன்னா 50 to 60% சேமாக தான் இருக்கும். பிஇஓக்கும் டெட்டுக்கும் கொஞ்சம் தான் வேரி ஆகும். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் வந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டைமு. இந்த வாட்டி என்னென்ன தப்பு பண்ணீங்க, எந்த ஏரியா நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்றதை கண்டுபிடிங்க. அந்த ஏரியாவை இப்போ இருந்தே கிளியர் பண்ண ஆரம்பிங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் முடித்த கையோட கண்டிப்பாக வந்து டிஆர்பி போர்டு வந்து ஆனுவல் பிளானர் போட்டுருவாங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடி எக்ஸாம், யூஜிடிஆர்பி நியமன தேர்வு ப்ளஸ் பிஇஓ எக்ஸாம் கண்டிப்பாக முன்னாடியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வருஷத்தில் இதுதான் வரணும். ஸோ அதனால் இதுக்கு வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. அதாவது வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ப்ரூஃபு, இந்த பேஜ் நம்பரில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா கொஸ்டினுக்குமே வந்து புக்கில் இருந்து தான் வந்ததுங்கிறதுக்கு வந்திருக்காது. எல்லா கொஸ்டினும் அதே அவங்க கொடுத்துருக்க. இப்போ எஸ்ஜிடினா 6th to 10th 8th கூட 10th வரைக்கும் படிக்கிறோனாலுமே அதை தாண்டியும் 1-2 கொஸ்டின் வெளியிருந்து வரத்தான் செய்யும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு கொடுத்துருக்க டாப்பிக்கு முடிஞ்ச வரைக்கும் 10th வரைக்கும் கிளியர் பண்ணிவிட்டு 11th 12th இருந்ததுன்னா அதோட டாப்பிக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர் தான் பெஸ்ட்டு. இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வராது, பயமும் வராது. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். அதனால் படிக்கிறத டீப்பாக படிங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் படிங்க. அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோன்னா நீங்கள் வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் ஃபுல் கிளியராக இருக்கணும். 11th 12th அங்கங்கே நீங்கள் படிச்சுருந்தாங்கன்னா எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படி படிங்க. அதே மாதிரி யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க சப்ஜெக்டில் காலேஜில் படித்த சிலபஸை புக்ஸ் கலெக்ட் பண்ணி ஓன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு யூனிட் முடிஞ்சது, இனிலாம் ஸ்பீடாக போயிடுவோம். ஏன்னா இனி எக்ஸாம் வந்து நமக்கு ஆனுவல் படம் வந்துருச்சுன்னா உடனே வந்து தெரிஞ்சு போயிடும் நமக்கு எந்த மந்த் வரப்போகுதுன்னு. ஸோ நம்ம ஸ்பீடாக போயிடலாம். அதே மாதிரி பிஇஓ எக்ஸாமுக்கும் நம்ம சேனலில் வந்து
வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு புக்கை ரெஃபர் பண்ணேன், நிறையா புக்கை ரெஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். டீப் ஸ்டடி பண்ணுங்கள். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.